தப்பே இல்லையே, நடக்கல பிரதர். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்படி நடக்கல. அந்த தயவு செஞ்சு சென்சார் போடலாம். ஒரு ஏதோ ஸ்டேட்மெண்ட் எடுங்க. சரி இவ்வளவுதானா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருங்க தயவு செஞ்சு. அது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். கரண்ட் வரவுல பாக்க பாருங்க. நீங்க படத்துல ஆர்டிஸ்டா பண்ணுங்க. விஜய் அட்டாக் பண்ற மாதிரி டயலாக் வச்சிருக்கீங்க. அதை எடுங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. விஜய் அட்டாக் பண்றாரு. நல்லா பேசுங்க. நல்லா பேசுங்க. 200 பாத்தீங்களா இவ்வளவு நேரம் பேசிட்டு இவனே காசு கேக்குறான். டிவி பத்தி பேசிட்டு இருக்காரு. உண்மையாவே அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாவே தப்புதான். பிரவீன் ப்ரோ மக்களுக்கான பணியை வந்து பணம் சம்பாதிக்கிற வழின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. வரட்டும். அண்ணன் எங்க அண்ணன் நல்லா ஆட்சி பண்ணுவாரு. அப்புறம் இவர் சொல்ற வந்து எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லா ஆட்சி நடக்கும்போது அப்படி வச்சா அவங்களுக்கு பாதகம் வரணும் அவங்களுக்கு தெரியும். அதனால வைக்க மாட்டாங்க. ஆட்சி நல்லாட்சி நடக்கும்போது இந்த டைலாக்லாம் வராது. இப்போ வரும். ஏன்னா நல்லாட்சி நடக்கல, அதனால டைலாக் வரும். கமலுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஒன்றும் தெரிய போறது இல்லை. கமல் சாருக்கு தெரியாது, ஏன்னா அவர் ஒரு கட்சியோட நிறுவனர். அப்படி இருக்கும்போது அவரே வைக்கிறாருன்னா சொன்ன மாதிரி அவரே டிஎம்கேல அவரே வைக்கிறாருன்னா அவரே ஏன் ஸ்டேட்மெண்ட் அவரே அதை அப்போஸ் பண்ணலாமே? தப்பு இல்ல. யாரு அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போஸ் தப்பு. விஜய் அண்ணன் சொல்லுங்க. விஜய் அண்ணன் வந்தாருன்னா யூனிக்கா இல்ல, எல்லாமே யூனிக் தான். உங்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு அரிசி இலவசமா தரேன், பருப்பு, அதெல்லாம் நடக்காது. நீ வந்து வழி, அதுக்கான வழி நான் பார்த்துறேன். உனக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிரியேட் பண்ணி தரேன். அவர் வந்து இப்போ எஸ்டிஆரே சொன்னார்ல, என்ன சொன்னார்? அரசியலுக்கு வர போறேன்னு சொன்னார். அதை பற்றி என்ன சொல்லுங்க? வரட்டும். இது ஜனநாயக நாடு. ஜனநாயகம் எங்கள் அண்ணன் ஜனநாயகன் வந்து அடுத்தது வரப்போகுது. அதை விட்டுருங்க. ஜனநாயக நாடு எல்லாரும் வரட்டும். ஆனா ஓட்டு யாருக்கு விடுன்றது தான் மேட்ரு. ஓட்டு விஜய் அண்ணா வந்து அரிசி பருப்புல இலவசமா தர மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அது வந்து அரிசி பருப்பு இல்ல பிரதர், நான் சொல்றேன் ஊனமாக்குறேன். எந்த விஷயத்தையும் இலவசமா தர மாட்டாங்க. கேக்குறத ஒரு நல்ல மனுஷன் அரிசி இலவசமா தர மாட்டாங்க. அது அரிசி பருப்பு எது தரனா பிலோ பாவர்ட்டி லைன் கீழ இருக்கவங்களுக்கு கவர்மெண்டா ஒரு அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அதாவது அரிசி பருப்பு நான் குறிப்பிட்டது ஒரு மனிதனை ஊனமாக்க கூடிய ஒரு விஷயத்த அவர் ஈடுபடுத்த மாட்டாரு. அரிசி பருப்பு அப்படி இல்லை பிரதர். நான் சொல்றது வந்து இப்போ நீ நல்லா இருக்கிற, உனக்கு அரிசி பருப்பு கொடுத்தா அது பிரச்சனை கிடையாது. உனக்கு வந்து நான் வந்து இலவசமாக கிரைண்டர் தரேன், இலவசமாக லேப்டாப் தரேன், இலவசமாக அது வந்து வளர்ந்த டெக்னாலஜி வந்து உரல்யா போட்டு அரிசி இருப்பாங்க. இருக்கட்டும் பிரதர், எல்லார் வீட்லையும் கிரைண்டர் இருக்குது. ஏன் கிரைண்டர் இன்னொரு கிரைண்டர், ஏன் இன்னொரு லேப்டாப்பு, அதுக்கான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பண்ணி கொடு, அவங்க வாங்கிப்பாங்க. இவர் 20 ரூபா வாங்கி டோக்கன் வாங்கினு ஒரு இது பக்கெட் ஒன்று வாங்கிச்சுன்னு எல்லாரும் 20,000 அந்த டீம் இவரு. ஓ அந்த டீம் வந்து வாங்காதீங்க. எதுக்கு வாங்குறீங்க? உங்க வீட்டில் வாங்கலையா நீங்கள் கிரைண்டர்? பிரதர் வாங்குவோம் பிரதர், வாங்கி நான் கண்ணன் தான் போடுவோம். எதுக்கு எங்கே போட்டு காசு எல்லாத்துக்கும் வாங்குவான், என் கண்ணன் தான் போடுவோம். அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது அர்த்தமே கிடையாது. அர்த்தம் நீ என்ன கேள்வி